அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 1 முதல் 31ஆம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான மாறுதல்கள் இந்த வேளையில் சிறப்பாக உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்தில் பெரும்பாலும் முற்பகுதியில் கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக இருக்கின்றன. பிற்பகுதியில் சூரியன் சப்தமத்தில் இருந்து அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். அதே போன்று இந்த மாதத்தின் இறுதியில் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரனும் மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறாருங்க. இப்படி பல அதிரடியான மாற்றம் கிரகநிலைகளில் இந்த மாதத்தில் ஏற்படும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக எந்த ஒரு வேளையிலும் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளுமே சிறப்பான அமைப்பில் வலம் வராது. அதே சமயம் மிகவும் மோசமான அமைப்பிலும் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து எந்த நிகழ்வை நாம் செய்யலாம், எந்த நிகழ்வை நாம் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த நேரத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வரக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சனி மற்றும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக வலம் வருகின்றன. இந்த 2 கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகள் சற்று மிதமான பலனையும் நடுநிலையான பலனையும் தான் கொடுக்க போகின்றன. ஆனால் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைவதால் சில சிரமங்களை அதிகமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. குரு விரயத்தில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் வக்ரஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். வக்ரத்தில் நிலை கொண்டிருப்பதால் பெரிய அளவில் சிக்கல் இல்லை என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. இப்படி கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்றும் செயல்படக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக உங்களுடைய மனதில் எழக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. ஆனால் அதை நாம் செய்யாமல் இந்த திட்டத்தை அல்லது இந்த தொழிலை, இந்த பணியை நாம் செய்யும் போது இது போன்ற பலன் கிடைக்கும் என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்க. அதில் வரக்கூடிய சிக்கல்களை அதை அபரிவிதமாக வரும் என்று நினைத்து இது செய்தால் அது நடந்திடுமோ, அது செய்தால் இது நடந்திடுமோ என்று அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த அதீத சிந்தனை காரணமாக நம்மளுடைய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் அந்த திட்டம் சிந்தனையிலே தோல்வியடைய செய்வதற்கான சூழல்தான் உருவாகும். எனவே நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் மனதில் எழக்கூடிய அச்சத்தை தவிர்த்து திட்டங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என முயற்சி செய்தாலே போதும். மிக சிறப்பான அதிரடியான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதை கிரகநிலைகள் தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய 12இல் நிலை கொண்டிருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. ஒரு விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக முதன்மையான நல் பலன்களை கொடுக்கும். ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க. எனவே இந்த வேளையில் குருவின் அமைப்பு காரணமாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அவை சுப நிகழ்வுகளாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையின்றி செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி செல்கின்ற சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குங்க. உடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை மிக வலுவாக கட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். எனவே உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. அதேபோன்று எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்திற்குள் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் முடிவுகளை மேற்கொள்ளுங்கள்.
அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆனால் அதைவிட அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மிக வலுவாக சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் போது அவருடன் இணைந்து இந்த தருணத்துல சுக்கிரனும் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக சந்திக்கலாம். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தடை தாமதம் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உருவாகும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான தடை தாமதங்களை முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே புதிய வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்கிறாருங்க. உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சாதகமாக அமையும். ராகு தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுகஸ்தானமாகிய 4இல் நிலை கொண்டிருக்கிறார் கேது. எனவே தாய்வழி உறவு முறைகள் பலப்படுவதற்கான யோகம் உண்டு. அதே வேளையில் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குறிப்பாக மனதில் எழக்கூடிய அச்சம், எதிர்காலத்தை பற்றிய பயம் போன்றவற்றை நீக்கி துடிப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதே வேளையில் செவ்வாய் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன தடைகளும் மந்தமான பணிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக அமையும். எதிர்பார்ப்பதை விட கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் அதற்கான வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்திரன் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்கள் முழுவதுமே நிறைவான முன்னேற்ற வாய்ப்பை மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகபெருமானை தரிசித்து வருவதால் வேலனின் அருளால் இந்த மாதத்தில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும். அச்சமில்லாமல் செயல்பட்டால் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு.